நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என் தேவா உமகத்துவம். நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என் தேவா உமகத்துவம். ஜனமெல்லாம் அடிபணியும் தினமெல்லாம் சேவிக்கும் அலையலையாய் பணிந்தும்மை ஆராதிக்கும் தம் மொழியாலே துதி பாடிடும். நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என் தேவா உமகத்துவம். மலைகள் தகர்ந்து பெயர்ந்தாலும் பர்வதம் விலகினாலும் உமதருள் நிச்சயம் நீங்காத தேவும் ஒப்பந்தம் நிரந்தரமே. தயவு காருண்யம் நித்தியமே வாக்கு சத்தியமே. தயவு காருண்யம் நித்தியமே வாக்கு சத்தியமே. நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என் தேவா உமகத்துவம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு, நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன் என்பதுதான். ஒருவேளை துக்க முகத்தோடு கூட தனித்து விடப்பட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே வருந்தி கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக பூமியில் இருந்தவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி செல்கிறார், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அந்த மகத்துவம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்பது எத்தனை ஒரு சந்தோஷமான செய்தி. அநேக ஊழியர்களோட சோர்ந்து போனாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல யோசுவாவே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் அவருடைய பணியை உண்மையாய் உத்தமமாய் செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார். எலியா சோர்ந்து போன நேரத்தில் அந்த சோர்வுக்கு காரணம் என்னென்னா பயம். நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாதபடி 7000 பேரை வச்சிருக்கிறேங்கிறாரு. ஆனால் அந்த 7000 பேரை காட்டிலும் வல்லமையுடையவர் நமக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறாரு. எலியாவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாத சூழ்நிலை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அதைவிட மகத்துவமானவர் 7000 பேர் இல்லை, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இவரை போல மகத்துவம் நிறைந்தவர், நீங்காதவர், அன்பு கூறுகிறவர் யாரும் இல்லை. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அநேக முறை பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். அது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று. அதற்கு முன்பாக எப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறத அந்த 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13லேருந்து 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ சகோதர சிநேகத்தில் நிலைத்திருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்நியரை மேலே அன்பு செலுத்தி அவர்களை உபசரிக்க நீ மறக்காமல் இருந்தேன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு கூட நீ கட்டப்பட்டவர் போல் நினைத்து கொண்டு நான் எப்படி பிறரிடத்தில் அன்பு கூர்ந்தேனோ அதே போல் அன்பு கூற வேண்டும், அப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய பரிசுத்தம், உன் வாழ்க்கையில் பரிசுத்தம், குறிப்பாக மன வாழ்க்கையில்
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசித்தப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி, பரிசுத்த வாழ்வு வாழ்கிறவர்களோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற திருப்தியுள்ள மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே சிக்கிக்கொண்டு துக்க முகத்தோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் கடைப்பிடி, நிச்சயமாக என்னுடைய கர்த்தத்துவம் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. அங்கு சமாதானம் இருக்கும், அங்கு சந்தோஷம் இருக்கும், அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய துக்க முகத்தை மாற்றுவதற்கு அவர் மகிழ்ச்சியோடு கூட வந்திருக்கிறார். நான் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்த்து பரிசுத்தமாய் திருப்தியுள்ள மனதோடு வாழ்வோம். அவருக்கு முதன்மை கொடுத்து மற்றவைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்றுவார். மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு திரும்பி வருவதற்கு உதவி செய்வார். அவர் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் உடையவர். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா.